வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலை திரைப்படம் 1993 அன்று வந்து ரிலீஸ் ஆன ஒரு படங்க. சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்துக்கிட்டிங்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு ஒரு டைட்டில்ஸோடு சேர்த்து ஒரு பிஜிஎம் பின்னாடி வருது பார்த்தீங்களா. அதை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண படம் அப்படின்னா வந்து அண்ணாமலை திரைப்படம். சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே கொண்டு வந்தார். அப்போ ஆரம்பிச்சு இப்போ தலைவரோட அனைத்து படங்களையும் சரி அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வந்து போட்டுறாங்க. ஸோ அந்த பெருமை அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை படத்துக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை படத்துக்கு வந்து ரொம்ப வேற லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓடிச்சு படம். எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது பார்த்துருக்கீங்களா. ஸோ அதற்காக இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை படத்தோட மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாமலை படம் வந்து 1993 ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணும்போது வேறு எந்த படமும் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 கோடி கலெக்ட் பண்ண அந்த படம் தான் அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக கலெக்ட் பண்ண ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு. அதே திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆன அப்படின்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை திரைப்படம் இதே 2018-19 ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சுமார் 180 கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க. இதோட சேர்த்து இன்னொரு நியூஸ் நம்ம சொல்லிடுறோம். தலைவருடைய அடுத்த படம் ஏஆர் முருகதாஸோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, தலைவர் 166. இந்த படத்தோட ஷூட்டிங்கிறது வந்து பிப்ரவரின்னு சொன்னாங்க, அடுத்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய முழு ஷூட்டிங்குமே எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து மும்பையில் நடக்கிறதா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தலைவருடைய படம் மும்பையில் நடக்குது அப்படின்னாவே நமக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். எல்லாம் பாட்சாவாகட்டும் காலாவாகட்டும் எல்லாமே மும்பையில் நடந்திருக்கும். மும்பையில் நம்ம தலைவருடைய படம் நடக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமாக ஒரு இது இருக்கும். ஸோ வந்து அதே சமயத்தில் வந்து நம்ம முருகதாஸ் அவர்களோட படம் வந்து மும்பையில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா கதைக்களம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க. துப்பாக்கி படத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால இன்னும் குஷியாகவே இருக்குது. இந்த படம் எப்போ வரும் எப்போ முடியும்னு சொல்லிட்டு காத்திருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அதோட நியூஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.